நிகழ்தகவு. கணவருடன் ஏற்பட்ட தகராறால் தாய் வீட்டிற்கு சென்ற மனைவி. காவல் நிலையம் வரை சென்ற கணவன் மனைவி விவகாரம். காவல் நிலையத்தில் பேச்சுவார்த்தை முடிந்த 2வது நாள் கணவன் வீட்டிற்கு சென்ற இளம்பெண். ஆசையாய் காஃபி போட்டு கொடுத்த மனைவி. கோபத்தை மறந்து மனைவி போட்ட காஃபியை பருகிய கணவன். காஃபியை குடித்த சிறிது நேரத்தில் மயக்கம் போட்டு கீழே விழுந்ததால் அதிர்ச்சி. காஃபியில் பாய்சனை கலந்து கணவனை கொல்ல பார்த்தது ஏன்? நடந்தது என்ன? சண்டை போட்டுக்கிட்டு அம்மா வீட்டுக்கு போன மனைவி மனம் திருந்தி திரும்பவும் தன்னை தேடி வந்ததை நினைச்சு சந்தோஷத்துல துள்ளி குதிச்சிருக்காரு கணவன் அனுஜ் சர்மா. அப்போ மனைவி ஆசையா போட்டு கொடுத்த காஃபி சூடா இருந்தாலும் பரவாயில்லைன்னு வாங்கி படபடன்னு குடிச்சிருக்காரு. அந்த காஃபில பாசம்தான் இருக்குன்னு நினைச்சவருக்கு பாய்சன் இருக்கும்னு கனவுல கூட நினைச்சிருக்க மாட்டாரு. விஷம் கலந்த காஃபிய குடிச்சதும் அனுஜ் சர்மா பேச்சு மூச்சு இல்லாம மயங்கி விழுந்திருக்காரு. அப்போ தற்செயலா வீட்டுக்கு வந்த அக்கா மீனாட்சி தன்னோட தம்பி பேச்சு மூச்சு இல்லாம கிடக்கிறத பார்த்து ஹாஸ்பிட்டலுக்கு அழைச்சிட்டு போயிருக்காங்க. விஷயம் தெரிஞ்சு ஹாஸ்பிட்டலுக்கு வந்த போலீஸ் என்ன நடந்துச்சுன்னு விசாரிச்சிருக்காங்க. அப்பதான் மீனாட்சி எல்லா உண்மையையும் போலீஸ் கிட்ட சொல்லியிருக்காங்க. உத்தரப்பிரதேசம் முசாஃபர் நகர் பக்கத்துல உள்ள கௌதலிங்கிற ஏரியாவை சேர்ந்தவர் 30 வயசான அனுஜ் சர்மா. இவருக்கும் ஃபரூக் நகரை சேர்ந்த 26 வயசான பிங்கின்ற சனாவுக்கும் 2 வருஷத்துக்கு முன்னாடி பெரியவங்க சேர்ந்து கல்யாணம் பண்ணி வச்சிருக்காங்க. கல்யாணம் முடிஞ்சு கொஞ்ச நாள் சந்தோஷமா இருந்திருக்காங்க. ஆனா அதுக்கு பிறகு 2 பேருக்கும் நடுவுல தினமும் சண்டை வந்திருக்கு. அதுக்கு பிங்கியோட எக்ஸ் லவ்வும் எக்ஸ் லவ்வரும் தான் காரணம். அனுஜ் சர்மாவோட கல்யாணம் நடக்கிறதுக்கு முன்னாடி பிங்கி வேற ஒரு பையனை காதலிச்சதா சொல்லப்படுது. ஆனா பிங்கியோட பெற்றோர் மகளோட காதலை ஏத்துக்காம அவங்கள வற்புறுத்தி அரட்டி உருட்டி அனுஜ் சர்மாவுக்கு கல்யாணம் பண்ணி வச்சதா சொல்லப்படுது. ஒரு கட்டத்துல பெற்றோரை மீறி எதுவும் பண்ண வேண்டாம், பேசாம அவங்க இஷ்டப்படியே வாழ்ந்துட்டு போயிருவோம்னு நினைச்சு பிங்கியும் அனுஜ் சர்மா கூட சந்தோஷமா தான் வாழ்ந்துட்டு இருந்திருக்காங்க. ஆனா தன்னோட லவ்வர் கிட்ட இருந்து வந்த ஒரே ஒரு போன் கால் அவங்களுடைய மனசை தலைகீழா மாத்தி இருக்கு. என்ன விட்டுட்டு இன்னொருத்தனை கல்யாணம் பண்ணிக்கிட்டேன்னு காதலன் ஃபீலிங்கா பேசினதும் பிங்கி அவனுக்கு ஆறுதல் சொல்றதா நினைச்சு பாசமா பேசியிருக்காங்க. இப்படியே கொஞ்சம் கொஞ்சமா 2 பேரும் போன்ல மணி கணக்கா பேச ஆரம்பிச்சிருக்காங்க. இந்த விஷயம் அனுஜ் சர்மாவுக்கு தெரிஞ்சு பயங்கரமா சண்டை போட்டிருக்காரு. கல்யாணத்துக்கு முன்னாடி நீ ஒருத்தனை லவ் பண்ணது தப்பு இல்ல, ஆனா கல்யாணத்துக்கு அப்புறமும் அவன் கிட்ட இப்படி மணி கணக்கா போன்ல பேசுறதும் பழகிறதும் பெரிய தப்பு. அது நம்ம லைஃபையே பாதிக்கும். இதையெல்லாம் விட்டுருன்னு சொல்லியிருக்காரு. ஆனா தொடர்ந்து போன்ல பேசிக்கிட்டே இருந்ததால இனிமே எந்த பசங்க கிட்டையும் பேசக்கூடாதுன்னு சொல்லி மனைவிய கண்டிச்சிருக்காரு. ஆனா பிங்கி தன்னோட கணவன் சொன்னத ஒரு பொருட்டாவே மதிக்கலன்னு சொல்லப்படுது. பிங்கியோட எக்ஸ் லவ்வால கணவன் மனைவிக்குள்ள அடிக்கடி சண்டை வந்திருக்குது. ஒரு நாள் கோபத்துல அனுஜ் சர்மா பிங்கிய போட்டு அடின்னு அடிச்சிருக்காரு. உடனே பிங்கி போலீஸ் ஸ்டேஷனுக்கு போய் கணவன் மேல கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டாங்க. அதோட கணவன் வீட்டுல இருந்து கிளம்பி தன்னோட அம்மா வீட்டுக்கு போய் இருந்திருக்காங்க.
பிங்கி கொடுத்த கம்ப்ளைண்ட் அடிப்படையில கணவன் மனைவிய ஸ்டேஷனுக்கு வர சொல்லி விசாரிச்சிருக்காங்க போலீஸ். அப்போ இப்ப உள்ள காலத்துல கணவன் மனைவிக்குள்ள இப்படி சண்டை வரது சகஜம்தான். கொஞ்சம் அனுசரிச்சு போங்க, அப்பதான் வாழ்க்கை நல்லா இருக்கும்னு போலீஸ்காரங்க அட்வைஸ் பண்ணி இருக்காங்க. என்ன ஆனாலும் இனிமே நான் இவர் கூடலாம் வாழவே மாட்டேன்னு சொல்லி ஸ்டேஷன்ல இருந்து கோபமா கிளம்பி போயிருக்காங்க பிங்கி. அனுஜ் சர்மா கூட வாழவே மாட்டேன்னு பிடிவாதமா சொன்னவங்க போலீஸ் ஸ்டேஷன்ல வச்சு பேச்சுவார்த்தை முடிஞ்சதுக்கு 2 நாள் கழிச்சு அனுஜ் சர்மா வீட்டுக்கு போயிருக்காங்க. வீட்டுல இருந்த அனுஜோட அம்மா, நீ திரும்ப வந்ததுல ரொம்ப சந்தோஷம்னு மருமகளை பார்த்து சொல்லியிருக்காங்க. அப்போ நான் இங்க ஒரு காரணத்துக்காக வந்திருக்கேன்னு ஏதோ பொடி வச்சு பேசியிருக்காங்க. ஆனா அத பெருசா எடுத்துக்காத அனுஜும் அனுஜோட அம்மாவும் பிங்கி கூட சகஜமா பேசி பழகி இருக்காங்க. வீட்டுக்கு வந்த அன்னைக்கு சாயங்காலமே கணவனுக்கு காஃபி போட்டு கொடுத்திருக்காங்க பிங்கி. காஃபில சர்க்கரை போடுறதுக்கு முன்னாடியே விஷத்தை கலந்திருக்காங்க. இது தெரியாம காஃபியை குடிச்ச அனுஜ் சர்மா கொஞ்ச நேரத்திலேயே மயங்கி விழுந்திருக்காரு. அந்த நேரம் அவரோட அம்மாவும் வீட்டுல இல்ல. தற்செயலா வீட்டுக்கு வந்த அனுஜோட அக்கா மீனாட்சி தான் அவரை மீட்டு ஹாஸ்பிட்டல்ல சேர்த்திருக்காங்க. இப்போ ஹாஸ்பிட்டல்ல அனுஜுக்கு டாக்டர்கள் தீவிர சிகிச்சை அளிச்சிட்டு இருக்காங்க. அனுஜோட அக்கா மீனாட்சி கொடுத்த புகாரின் அடிப்படையில போலீஸ் வழக்கு பதிவு செஞ்சு பிங்கிய தேடிக்கிட்டு இருக்காங்க. உத்தரப்பிரதேச மாநிலம் மீரட் நகர்ல நேவி ஆபீசரை அவரோட மனைவியே கொன்னுட்டு உடலை 15 துண்டா வெட்டி ட்ரம்முக்குள்ள அடைச்ச சம்பவம் பெரிய அளவுக்கு பரபரப்பை ஏற்படுத்துச்சு. அதே மாதிரி அவுரியா நகர்ல கல்யாணம் முடிஞ்சு 15வது நாளே கூலிப்படைய வச்சு மனைவி கணவனை கொன்ன சம்பவமும் மக்கள் மத்தியில அதிர்ச்சியை ஏற்படுத்துச்சு. இந்த 2 சம்பவங்களை பார்த்து பதறி போன ஒருத்தர் தன்னோட மனைவி வேற ஒருத்தரை காதலிக்கிறத தெரிஞ்சு அவர் கூடவே மனைவிய கல்யாணமும் பண்ணி வச்சிட்டாரு. கேட்டா கணவனை மனைவியே கொலை பண்ண செய்திகளை பார்த்ததுல இருந்து என்னோட மனைவியும் அப்படி செஞ்சிருவாளோன்னு பயம் வந்துருச்சு. அதனாலதான் மனைவி ஆசைப்பட்டவன் கூடவே கல்யாணமே பண்ணி வச்சிட்டேன்னு சொல்லியிருக்காரு. இப்போ அதே உத்தரப்பிரதேச மாநிலத்துல கணவனுக்கு மனைவியே காஃபியில விஷம் கலந்து கொல்ல பார்த்த சம்பவம் மேலும் அதிர்ச்சியை ஏற்படுத்தி இருக்கு. நிகழ்தகவு